வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் எப்படி பன்னீர் செய்யுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. பன்னீர் செய்யறதுக்கு இன்றைக்கி நான் 2 லிட்டரு பால், அதாவது பசும்பால் எடுத்துருக்கேன். அதனால தான் அதை ஃபில்ட்ரு பண்ணேன். ஏன்னா சின்ன சின்ன ஏதாவது டஸ்ட் மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் பாக்கெட் பாலாக இருந்தால் நீங்கள் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால தான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இந்த பால் வந்து நல்லா காயட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கொதி வந்ததும் போதும். இப்போ பாருங்கள் பால் கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு கரண்டியை வச்சு கலக்கிடுங்க. அதில் மேலே படிஞ்சிருக்க அந்த பால் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அப்படி தேவை, வேறு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்து வைக்கல, அது அதோட சேர்த்து இன்றைக்கி பன்னீர் செய்ய போகிறேன். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா சின்ன எலுமிச்சம்பழமாக ஓரளவுக்கு இருக்குது. இந்த பாலுக்கு வந்து நான் 2 எலுமிச்சம்பழம் இந்த சைஸில் 2 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வெறும் சாறு மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க சாறை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலோட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம் சாறு ஊற்றுனதுக்கப்புறமா அந்த பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி அந்த திரண்டு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சாறு ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா அந்த பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் மீதி இருக்கலாம் சாரி நான் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு கலக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் கலக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், அந்த பால் திரிஞ்ச மாதிரி இருக்க பால் தனியாகவும் அந்த தண்ணி தனியாகவும் உங்களுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பன்னீர் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்ம வீட்டிலே சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கோங்க. இந்த கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ காட்டன் கிளாத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த திரிஞ்சு போயிருக்கிற அந்த பன்னீர் பால் திரண்டு போயிருக்கு இல்லையா, அதை இந்த ஃபில்டரில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். பொறுமையாக செய்யுங்க. ஒரு கரண்டியை வச்சு தள்ளி விட்டுக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போது அந்த துணியில் இருக்கிற தேவையில்லாத மீதி எக்ஸஸான தண்ணி இருக்கும் இன்னும் அந்த பன்னீரில் பார்த்திங்கன்னா அதை துணியை கையை வச்சு லைட்டாக பிழிஞ்சு விடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும், இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்துங்க. அழுத்துனீங்கனால இந்த தண்ணி எக்ஸஸாக இருக்கிற தண்ணி வெளியில் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா தண்ணியுமே நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி எப்பயும் அதில் இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம அது மேலே ஒரு வெயிட் ஒன்று வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த லெமன் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த வாட்டரை ஊற்றி 1 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த துணியை நல்லா துணியில் இருக்கிற அந்த பன்னீர் நல்லா பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு கீழே ஒரு தட்டு வச்சு மேலே நம்ம அந்த பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த துணியோடு இருக்கிற அந்த பன்னீர் எடுத்தது மேலே வச்சுருங்க. அது மேலே அந்த பன்னீர் வச்சுருங்க. அதுக்கு மேலே இன்னும் ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா வெயிட்டான ஏதாவது ஒரு பொருள் உங்கள்கிட்ட எது வெயிட் அதிகமாக இருக்கோ அதை அது மேலே வச்சுருங்க. நான் எங்கள் வீட்டில் பூண்டு தட்டுற அந்த கல் பார்த்திங்கன்னா குழவி மாதிரி இருக்கும், அதை தூக்கி அதை வச்சுட்டேன். வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு இருந்தால் போதும். அதில் உள்ள தேவையில்லாத எக்ஸஸான வாட்டரும் வெளியில் வந்துடும் உங்களுக்கு. இது 1 ஹவர் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆகிடுச்சு. அதில் உள்ள தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆகிடுச்சு. பாருங்கள் நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நம்மளே வீட்டிலே எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் வெறும் லெமன் மட்டுமே வச்சு பன்னீர் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
தேங்க்யூ.